2025 4ஆம் காலாண்டில் மலேசிய பொருளாதாரம் 6.3 விழுக்காடு உயர்வு. அரசியல் நிலைத்தன்மை, உயர் நெறிமிக்க அரசு நிர்வாகத்திற்கு சான்று. குடும்ப உறவு மீதான வழிகாட்டல் வலுப்படுத்தப்பட வேண்டும். அறிமுகமானது தேசிய குடும்ப நேய கொள்கை. LRT-3 இலகு ரயில் சேவை தொடக்கம் விரைவுபடுத்தப்படும். கிள்ளான் பள்ளத்தாக்கில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. கடந்த ஆண்டு 4ஆம் காலாண்டில் மலேசிய பொருளாதாரம் 6.3 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. கணிக்கப்பட்டதை காட்டிலும் அது அதிகம் என மலேசிய புள்ளி விவரத்துறையின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. நிலையான அரசியல் சூழல், உயர்நெறி மிக்க அரசு நிர்வாகம் ஆகியவற்றை அது புலப்படுத்துவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் வலுவுடன் நீடிக்கும் நாட்டின் பொருளாதாரம் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் அது பிரதிபலித்துள்ளது. நாட்டின் வரலாற்றிலேயே உயர் மதிப்புடைய முதலீடுகள் கடந்த ஆண்டு மலேசியாவில் மேற்கொள்ளப்பட்டன. தவிர வேலையில்லாதோர் விகிதமும் பணவீக்கமும் குறைவாக பதிவு செய்யப்பட்டது. உலக பொருளாதார சூழலில் பல சவால்கள் எதிர்கொண்ட போதிலும் நாட்டு மக்களின் வருமானம் கடந்த ஆண்டு உயர்ந்தது. மலேசிய பொருளாதாரம் வலுப்பெற்றதன் மூலம் மக்கள் நலன் காக்கப்பட்டதை நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கோள் காட்டினார். அதன் வழி கிட்டிய பலன் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக மீண்டும் மலேசியர்களுக்கே பகிர்ந்தளிக்கப்பட்டது. 1500 கோடி ரிங்கிட்டை உட்படுத்திய சாரா ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம், ரஹ்மா ரொக்க உதவி நிதி போன்றவை அதில் அடங்கும். அதோடு நெடுங்காலமாக நுண்ணோக்கப்படாமல் இருந்த அரசு ஊழியர்களின் ஊதியத்தையும் செலவு படியையும் மறுசீரமைக்க அரசாங்கம் 1800 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியதையும் பிரதமர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். குடும்ப உறவு மீதான வழிகாட்டலை எல்லா தரப்பினரும் வலுப்படுத்த வேண்டும். நாட்டின் உருவாக்கத்துக்கான அடிப்படையாக அது விளங்குகிறது. இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய குடும்பநேய கொள்கைக்கு ஏற்ப அது அமைவதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களிடையே பண்பு, நன்னடத்தை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உருவாக்குவதில் குடும்ப கழகம் ஆணிவேராக திகழ்கிறது. நாடு இதுகாறு அடைந்திருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தில் குடும்ப கழகத்தின் பங்களிப்பும் அளப்பரியது. குடும்பத்தில் இருந்து தொடங்கும் தொடக்க வழிகாட்டுதலே பிள்ளைகளிடம் நற்பண்பையும் நன்னடத்தையையும் உருவாக்குகிறது. பெற்றோருக்கு பிள்ளைகளிடம் பாசத்தை காட்டுவது மட்டும் பொறுப்பன்று. மாறாக பிள்ளைகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டியது அவசியம். எனவே இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய குடும்ப நேய கொள்கை வாயிலாக ஆரோக்கியமான நல் ஒழுக்கம் மிக்க குடும்பத்தை உருவாக்குவதில் தொடர்புடைய அமைச்சும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான எல்லா வகையான ஆதரவையும் ஊக்கத்தையும் தாம் வழங்குவதாக பிரதமர் கூறினார். பொருள் தேடுவதில் கவனம் செலுத்தும் அதே வேளை குடும்பத்தில் பாசத்தையும் வழிகாட்டுதலையும் பொருட்படுத்தாது இருந்துவிடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய குடும்ப நேய கொள்கையையும் மக்கள் நல்வாழ்வு காப்புறுதி திட்டத்தையும் அறிமுகம் செய்து வைத்து டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். நாட்டிலுள்ள தேசிய வகை சீன இடைநிலை பள்ளிகளுக்கு 2 கோடி ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு. அந்த பள்ளிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் வசதிகளை கூட்டவும் அந்த தொகை பயன்படுத்தப்படும் என நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்தார். அரசு ஏற்கனவே சீன தேசிய வகை இடைநிலை பள்ளிகளுக்கு 8 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை அறிவித்திருந்தது. மடானி மலேசிய கொள்கைக்கு ஏற்ப கல்வித்துறையை வலுப்படுத்துதல், பள்ளி வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. யுக்சோய் சீன தேசிய பள்ளியில் சீன புத்தாண்டு, ரமதான் கொண்டாட்டம் ஆகியவற்றை ஒட்டி நடைபெற்ற தம்பூன் நாடாளுமன்ற தொகுதி மடானி நேய கொடை நிகழ்ச்சியில் அதன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். மாணாக்கர் கல்வியில் மட்டும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக ஒழுக்கம், நன்னெறி, இன சமய பேதமின்றி அனைவரையும் மதித்தல் ஆகிய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார்.
சீன புத்தாண்டு விடுமுறை காலத்தில் பயணிகள் தேவையை நிறைவேற்றும் முனைப்பு இடிஎஸ் ரயில் சேவையை நாளொன்றுக்கு 58 அதிகரித்துள்ளது KTMB. வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக 16 பயணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். 16 கூடுதல் பயணங்கள் வாயிலாக 5040 இருக்கைகள் வழங்கப்படுகின்றன. பிப்ரவரி 15ஆம் நாள் தொடங்கி பிப்ரவரி 22ஆம் நாள் வரை கூடுதலாக 2 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். புதிய இடிஎஸ் ரயில்கள் அதற்கு பயன்படுத்தப்படும். ஜேபி சென்ட்ரலுக்கான சேவைகளும் அதில் அடங்கும் என அமைச்சர் விவரித்தார். நேற்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரைக்குமான இடிஎஸ் ரயில் பயணங்களுக்கு 1,83,000 டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டன. இடிஎஸ் சேவை வரலாற்றில் இதுவே மிக அதிகம் என அவர் குறிப்பிட்டார். சீன புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி கேல் சென்ட்ரல் படாங் பசார் வழித்தடத்துக்கு சிறப்பு ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ரமதான் சிறப்பு ரயில் கேல் சென்ட்ரல் கோத்தபாரு தடத்துக்கும் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக ஆண்டனி லோக் கூறினார். இவ்வேளையில் LRT 3 இலகு ரயில் சேவை தொடங்கப்படுவதை விரைவுபடுத்துவதில் போக்குவரத்து அமைச்சு மும்முரம் காட்டுகிறது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் அதிகரித்திருக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அந்த திட்டம் விரைவுபடுத்தப்படுவதாக அமைச்சர் கூறினார். அடுத்த சில மாதங்களில் LRT 3 சேவையை தொடங்கும் வகையில் சோதனை ஓட்டங்களும் விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாக ஆண்டனி லோக் விவரித்தார். LRT 3 ஷா அலாமையும் கிள்ளானையும் இணைக்கிறது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் KTM கம்யூட்டர் சேவைக்கான காத்திருப்பு நேரம் குறைக்கப்படும் என உறுதியளித்தார். குறிப்பாக கோலாலம்பூர் ஸ்ரம்பான் இடையேயான ரயில் பயண அட்டவணை ஆராயப்பட்டு மறுசீரமைக்கப்படும் என அவர் கூறினார். பொதுமக்களின் வசதியை உறுதி செய்ய சீன புத்தாண்டு விடுமுறைக்கு பின் ஒருங்கிணைந்த நடைமுறை மேற்கொள்ளப்படும். தண்டவாள சீரமைப்பு காரணமாக கோலாலம்பூர் ஸ்ரம்பான் இடையிலான கம்யூட்டர் ரயில் சேவையில் காலத்தாழ்வும் இடையூறும் நிலவுகிறது. அத்துடன் ஸ்ரம்பான் தொடர்வண்டி நிலைய கட்டடத்தை தரம் உயர்த்தும் பணிகளாலும் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆயினும் அந்த பணிகள் விரைவில் முடிந்தவுடன் பயணிகள் மேலும் சிறந்த பயணச் சேவையை அனுபவிப்பர் என ஆண்டனி லோக் குறிப்பிட்டார். இதனிடையே சீன புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள முதன்மை நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நீண்ட பொது விடுமுறையை பயன்படுத்திக் கொண்டு வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி மக்கள் தத்தம் சொந்த ஊர்களுக்கு பயணிப்பதால் பெரும்பான்மை நெடுஞ்சாலைகளில் நெரிசல் நிலவுகிறது. இம்மாதம் 12ஆம் நாள் தொடங்கி 23ஆம் நாள் வரையில் நெடுஞ்சாலை வழித்தடங்களை அவசர பணிகளை தவிர்த்து வேறு எதற்காகவும் மூடக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் வசதிக்காக பிளஸ் நெடுஞ்சாலையில் 32 இடங்களில் ஸ்மார்ட் துரித வழித்தடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஏறத்தாழ 2400 கோடி ரிங்கிட் SSPN தேசிய கல்வி சேமிப்பு திட்டத்தின் கீழ் பதிவாகியுள்ள மொத்த சேமிப்பு தொகை. அதன் வழி PTPTN நிதியத்தில் சேமிக்கும் கலாச்சாரம் 70 விழுக்காட்டை தாண்டியிருப்பதாக தேசிய உயர்கல்வி நிதி உதவிக் கழக தலைவர் டத்துஸ்ரீ நூர்லிசா அப்துல் ரஹீம் சுட்டினார். தேசிய உயர்கல்வி நிதி உதவிக் கழகத்தின் SSPN தேசிய கல்வி சேமிப்பு திட்டத்தின் கீழ் தற்போது 73,14,000 பேர் கணக்குகளை கொண்டுள்ளனர். SSPN கணக்கை திறக்க கட்டணமாக 20 ரிங்கிட் மட்டும் செலுத்தினால் போதும். அதில் மாதம் குறைந்தது 30 ரிங்கிட் தொடங்கி இயன்றவர்கள் 100 - 200 ரிங்கிட் வரை சேமிக்கலாம். எல்லா மலேசியர்களும் SSPN-இல் சேமிக்க ஊக்குவிக்கப்படுவதாக டத்துஸ்ரீ நூர்லிசா அப்துல் ரஹீம் கூறினார். அதிகமான இறக்குமதி பொருள்களால் உள்நாட்டு குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு அதனை ஆராய கூட்டரசு நிலையிலான சிறப்பு செயற்குழு தோற்றுவிக்கப்படும் என டத்தோ அர்மிசான் முகமது அலி உறுதியளித்தார். தொடர்புடைய விவகாரம் குறித்த கொள்கை, சட்டம், கண்காணிப்பு, செயலாக்கம் ஆகியவற்றை அந்த செயற்குழு ஆராயும். மக்களுக்கு மலிவான விலையில் பொருள்களை விற்கும் நோக்கில் இறக்குமதிகள் வரவேற்கப்படுகின்றன. அதனால் உள்நாட்டு குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் வர்த்தகர்களுக்கு உண்டாகும் தாக்கத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த விவகாரத்தை கையாள்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க வர்த்தக சமூகங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேவேளை அயல்நாட்டு பொருள் நுழைவுகளுக்கும் உள்நாட்டு வர்த்தகர்களின் நலனை பேணுவதற்கும் சமமான நிலையை உருவாக்குவது அவசியம் என டத்தோ அர்மிசான் வலியுறுத்தினார்.
இணையம் எனும் மாய வலையை பயன்படுத்தும் சிறாரின் பாதுகாப்பிற்கு கூடுதல் கவனம் அளிக்கப்பட வேண்டும். அதன் தாக்கத்தால் மனநல பாதிப்பிற்கு இலக்காகும் இளம் சிட்டுகளின் நிலை கவலையளிப்பதாக பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியா தெரிவித்தார். இளைய தலைமுறையினரை இணைய அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க அதிகார தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பேரரசியார் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு பள்ளியில் சக மாணவனால் கத்தியால் குத்தப்பட்டு மாணவி உயிர் இழந்த சம்பவம் போன்ற விவகாரங்கள் மிகுந்த கவலையளிக்கின்றன. பாதுகாப்பற்ற இணையச் சூழல் சமூகத்தில் குறிப்பாக இளையோரின் மனநலத்திற்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற முன்னாள் மலேசிய மாணாக்கரை இஸ்தானா நகராவில் சந்தித்த பின்னர் பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியா இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் அந்த தகவல்கள் பகிரப்பட்டன. B40 மாணவர்களிடையே நல்ல மன ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் சமூக சீர்கேடுகளில் இருந்து அவர்களை தற்காக்கவும் கலை தொடர்புடைய நடவடிக்கைகளில் மாணாக்கரை ஈடுபடுத்தும் முன்னோடி திட்டமான இல்ஹாம் சனி டிராஜாவை பேரரசியார் தொடக்கி வைத்தார். இவ்வாண்டு சாரா உதவி திட்டத்தில் உறைய வைக்கப்பட்ட பொருட்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டது மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. மக்களிடையே உறைய வைக்கப்பட்ட பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. உறைய வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் எளிதில் கெட்டுப்போகாது என்பதால் அவற்றை வாங்கி வைத்துக் கொள்ள மக்கள் விழைகின்றனர். அதனால் சில்லறை கடைகளில் அந்த பொருட்களுக்கான கொள்முதலும் அதிகரித்துள்ளது. மேலும் சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் சாரா உதவி திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களின் வணிகத்திற்காக உறைய வைக்கப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்கின்றனர். தொடர்புடையோரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வித்திடுகிறது. பொது இடங்களில் குப்பைகளை வீசியதாக வெளிநாட்டினர் உட்பட நாடு முழுவதும் 754 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 478 பேர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவர் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngah Kor Meng தெரிவித்தார். தொடர்புடையோரில் 15 பேருக்கு நேற்று தொடங்கி சமூக சேவை பணிகளில் ஈடுபட ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டது. வீதிகளை பெருக்குவது, கால்வாய்களை சுத்தம் செய்வது, பொது கழிப்பறைகளை கழுவுவது உள்ளிட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்புடைய சமூக சேவைகளை குறைந்தது 4 மணி நேரம் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதனை நிறைவேற்ற அவர்களுக்கு 6 மாத அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என ngah Kor Meng விளக்கினார். ஜொகூரில் சீன பெருநாளை முன்னிட்டு ஓப்ஸ் ஹாஸ் சோதனை நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதில் 50 விரைவு பேருந்துகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி வழங்கப்பட்டதாக மாநில சாலை போக்குவரத்து துறையின் செயலாக்க இயக்குநர் ஜுல்கர்னைன் யாசின் தெரிவித்தார். அந்த சோதனையில் பாதுகாப்பு பட்டை அணிதல் உட்பட இதர முக்கிய கூறுகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டன. இவ்வாண்டு மக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி பெருநாள் காலங்களின் போது JPJ அதிகாரிகள் பேருந்துகளில் பொதுமக்கள் போல சாதாரண உடைகளில் பயணிப்பர். அதன் மூலம் விதிமீறல்கள் கண்காணிக்கப்படுவதோடு குற்றங்கள் இழைப்பவர்களை எளிதில் அடையாளம் காணவும் இயலும் என ஜுல்கர்னைன் கூறினார். ஓட்டுநர்கள் பேருந்தை கவனமாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதேவேளை பயணிகள் பாதுகாப்பு பட்டை அணியுமாறு இதனூடே அறிவுறுத்தப்படுகின்றனர். நாடு முழுதும் உள்ள ரமதான் சந்தைகளில் மலேசிய குடிநுழைவுத்துறை கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும். அதன் மூலம் கள்ளக்குடியேறிகள் வணிகங்களில் ஈடுபடுவதை தடுக்க இயலும் என அதன் துணை தலைமை இயக்குநர் டத்தோ லோக்மான் எஃபெண்டி ராம்லி குறிப்பிட்டார். அடையாள ஆவணங்கள் இல்லாமல் முறையான அனுமதியின்றி கூடுதல் காலம் நாட்டில் தங்கியிருக்கும் கள்ளக்குடியேறிகள் சட்டவிரோதமாக வணிகங்களில் ஈடுபடுவது அல்லது வேலைக்கு அமர்த்தப்படுவதை தடுப்பதே இந்த சோதனை நடவடிக்கைகளின் முதன்மை நோக்கமாகும். 1959 63ஆம் ஆண்டு குடிநுழைவுச் சட்டத்தின் கீழ் சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தவோ அல்லது பாதுகாக்கவோ கூடாது. அதனை முதலாளிகள் நினைவில் கொள்ள வேண்டும் என டத்தோ லோக்மான் வலியுறுத்தினார். இவ்வாண்டு ஜனவரி 1 நாள் தொடங்கி இம்மாதம் 13ஆம் நாள் வரை மலேசிய குடிநுழைவுத்துறை நாடு முழுதும் 1700 சோதனைகளை மேற்கொண்டது. அதில் 27,000 அந்நிய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர்.
இதனிடையே ஜொகூர் செனாயில் உள்ள 11 வணிக வளாகங்களில் குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் 30 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தாய்லாந்து, இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா, வங்காளதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். தொடர்புடையோர் 15 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தொடக்க புலனாய்வில் தெரியவந்துள்ளது. 1959, 63 குடிநுழைவுத்துறை சட்டம் மற்றும் 1963 குடிநுழைவு விதிமுறைகள் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். ஸ்லாங்கூர் கிள்ளான் துறைமுகத்தில் 10,30,000 ரிங்கிட் மதிப்பிலான உணவுப் பொருட்களை நாட்டிற்குள் கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 3 கொள்கலன் லாரிகளில் இருந்து 80 மெட்ரிக் டன் எடையிலான பன்றி இறைச்சிகள் முதலிய உணவுப் பொருட்களை மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு நிறுவனம் பறிமுதல் செய்தது. 2011 மலேசிய பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. ஜொகூரில் 57,000 ரிங்கிட் மதிப்பிலான 818 வழிபாட்டு விளக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாநில உள்நாட்டு வணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவை பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிப்புரிமையை காக்கப்படும் கலைப்படைப்புகள் விதிகளை மீறியிருப்பது புலனாய்வில் அம்பலமானது. தாய்லாந்து பிரதமர் அனுதீன் சன் விராகுல் தலைமையிலான பூம்ஜாய் தாய் கட்சி பியூ தாய் கட்சியுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. ஆழமான கலந்துரையாடல்களுக்கு பின் அந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக அனுதீன் குறிப்பிட்டார். இம்மாதம் 8ஆம் தேதி முடிவுற்ற தாய்லாந்து பொது தேர்தலில் போட்டியிடப்பட்ட 400 தொகுதிகளில் பூம்ஜாய் தாய் 174 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருந்தபோதிலும் ஆட்சி அமைக்க தேவையான 251 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையை பெற அது தவறியது. இந்நிலையில் தேர்தலில் 74 இடங்களை பெற்று 3வது இடத்தை பிடித்த முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவத்ரா ஆதரவிலான பியூ தாய் கட்சியுடன் கூட்டணி அமைக்க அனுதீன் முடிவு செய்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கம்போடியா எல்லை தகராறு காரணமாக பியூ தாய் கூட்டணியில் இருந்து அனுதீன் விலகினார். இப்போது மீண்டும் அதே கட்சியுடன் அவர் கைகோர்த்து இருப்பது அந்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. தாய்லாந்தின் தற்போதைய பொருளாதார சவால்களை சமாளிக்கவும் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இந்த வலுவான கூட்டணி மிகவும் அவசியம் என்று இரு கட்சிகளின் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். பாரிஸில் கத்தியால் போலீஸ் அதிகாரியை தாக்க முயன்ற ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் மூலம் பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். தாக்குதலுக்கு ஆளான போலீஸ் அதிகாரி காயத்திற்கு இலக்காகவில்லை என அதிகார தரப்பு உறுதி செய்தது. கத்தியால் போலீஸ் அதிகாரியை தாக்க முயன்ற இப்ராஹிம் பஹ்ரீர் பெல்ஜியமில் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு 17 ஆண்டுகள் சிறைவாசம் சென்றவர் என புலனாய்வில் தெரியவந்துள்ளது. 12 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்த ஆடவர் விடுதலை செய்யப்பட்டார். காதலும் காதல் செய்யட்டும் உங்களை. நமக்கு பிடித்தவர்களும் நம்மை பிடித்தவர்களும் இந்த வாழ்வில் அமைவது கடவுள் நமக்களித்த அழகான வரமாகும். சில உறவுகள் பொக்கிஷம் போன்றது என்பதை இன்று கொண்டாடப்படும் அன்பர் தினம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த நாளை பொக்கிஷமாக்கும் வண்ணம் பெரு தலைநகர் லீமாவில் நேற்று 100க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அந்த தகவலுடன் மேலும் சில அன்பர் தின செய்திகள் தொகுப்பாக. அழகிய கனா காலத்தை கைப்பிடித்து கடக்க அருகில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரியவர், அகத்தையும் முகத்தையும் மலர வைக்கும் சிரிப்பு. ஒரே நேரத்தில் எல்லா ஜோடிகளும் ஆம் என்று சொல்லி உறுதிமொழி பூண்டது கண்கொள்ளா காட்சி. செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் இரண்டர கலந்ததை குறிக்கும் வகையில் லேமாவின் பிரபல சுற்றுலா தலமான மேஜிக் சர்க்கிட் ஆஃப் வாட்டர் நீரூற்று பூங்காவில் இந்த ஜோடிகளின் திருமணம் விமரிசையாக நடைபெற்றது. லேமா மாநகர் மன்றத்தின் ஏற்பாட்டில் இவர்களின் திருமணம் பெரு பொதுச் சட்டத்தின் கீழ் இனிதே அங்கீகரிக்கப்பட்டது.
சில உணர்வுகளை வார்த்தைகளால் வருணிக்க இயலாது. அப்படிப்பட்ட உன்னத உணர்வுகளில் அன்பும் ஒன்று. இந்நாள் காதலர்களுக்கு மட்டும் சொந்தமில்லை என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கிறது பிலிப்பீன்ஸ் மணிலாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஃபர்டேட் நிகழ்வு. செல்லப்பிராணி பிரியர்கள் கைவிடப்பட்ட செல்லப்பிராணிகளுடன் நேரம் செலவிட்டு அவற்றை தத்தெடுத்துக் கொள்ள பாஸ் பிலிப்பீன்ஸ் பிராணிகள் நல அமைப்பின் ஏற்பாட்டிலான இந்த நிகழ்வு பேரளவில் உதவியது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இப்படி முரட்டுத்தனமாகவும் அன்பை வெளிப்படுத்தலாம் என்பதை காண்பித்து வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர் அமெரிக்கா விஸ்கான்சன் மில்வாக்கி கவுண்டி மிருகக்காட்சி சாலையின் பணியாளர்கள். அங்குள்ள பெண் சிங்கங்களுக்கு அன்பர் தினத்தை முன்னிட்டு இதய வடிவில் சிற்றுண்டிகள் தயார் செய்து வைக்கப்பட்டன. அந்த சிற்றுண்டியை அவை அருகருகே அமர்ந்து ரசித்து உண்ட காட்சி கம்பீரத்தையும் பிரம்மாண்டத்தையும் பிரதிபலித்தது. உலகை அதிர வைக்கும் அனைத்து சிங்க பெண்களுக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்து உரித்தாகட்டும் என ஆர்வம் வாழ்த்தினர் மிருக காட்சி சாலை பணியாளர்கள். சீன புத்தாண்டை ஒட்டி சீனாவில் மாபெரும் கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த கலைஞர்களை வியப்பில் ஆழ்த்தியது இந்த அதிநவீன மனித எந்திரன். பரபரப்பாய் சுழன்று கொண்டிருந்த கலைஞர்கள் முகத்தில் அந்த குட்டி எந்திரனின் திடீர் வருகை சற்றே சிரிப்பொளியை சுடர்விடச் செய்தது. பூமி 94 சென்டிமீட்டர் உயரத்திலான அந்த மனித எந்திரனின் பெயர். 12 கிலோகிராமே ஆன பூமி திரைக்கு பின்னணியில் இறுக்கமாக இருந்த கலைஞர்களை அணுகி உற்சாகமூட்டியது. ஒவ்வொருவரையும் இன்முகத்துடன் கைகுலுக்கி வரவேற்றது. சீன புத்தாண்டை ஒட்டி வரும் 16ஆம் நாள் அந்த மாபெரும் கலை நிகழ்ச்சி அரங்கேற உள்ளது. குதிரை ஆண்டை வரவேற்கும் வண்ணம் நள்ளிரவையும் தாண்டி நடைபெறவுள்ள சுன்வான் எனும் அந்த கலை நிகழ்ச்சி 1983ஆம் ஆண்டு தொடங்கி நேரலை செய்யப்பட்டு வருகிறது. உலகில் மிக அதிகமானோர் கண்டுகளிக்கும் வருடாந்திர நிகழ்ச்சியாகவும் அது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் தடம் பதித்துள்ளது. தற்காப்பு கலைகள் நம்மை திடப்படுத்த மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையில் வாகையாளராக பீடு நடை போடவும் வழிவகுக்கின்றன. அவ்வகையில் 20வது வட சிபராங்புரை வெற்றியாளர் அழைப்பு தெக்வாண்டோ போட்டியில் நாடு தழுவிய நிலையில் 2340 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். அந்த போட்டியில் வட சிபராங்புராய் தெக்வாண்டோ கிளப் 115 தங்கம், 83 வெள்ளி, 212 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தது. மேலும் பூம்சே பிரிவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக பேரா மாநிலத்தின் TNT அணி வாகை சூடியது. ஸ்பரிங் பிரிவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக பேரா மாநில RSO அணி உருவானது. பங்கேற்பாளர்களுக்கும் பயிற்றுநர்களுக்கும் இந்த போட்டி உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருப்பதோடு தெக்வாண்டோ விளையாட்டுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியதாக வட சிபராங்புராய் தெக்வாண்டோ கிளப் தலைவர் மாஸ்டர் டாக்டர் முகமது சபீப் தெரிவித்தார். கபலபத்தஸ் மில்லினியம் அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியை பர்தாம் சட்டமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ ரிசால் மரிக்கான் 9 அமெரிக்கான் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். பினாங்கு மாநில கல்வித்துறை, வட சிபராங்புராய் மாவட்ட கல்வி அதிகாரிகள், போட்டி ஒருங்கிணைப்பாளர் மாஸ்டர் சுரேன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 2026 மலேசிய கிண்ண காற்பந்தாட்டம் 5-0 என கோல் மலையில் நனைந்தது JDT. மலாக்கா FCக்கு எதிரான ஆட்டத்தில் ஜோஹர் டாருல் தாசேம் பதிவு செய்த வெற்றி இதுவாகும். சொந்த அரங்கில் களம் கண்ட JDT அணி ஆட்டம் தொடங்கியது முதலே அதிரடி தாக்குதல்களை நடத்தியது. இறக்குமதி ஆட்டக்காரரான அஷ்டேன் முஜாகேஜ் புகுத்திய 3 கோல்கள் JDTயின் வெற்றிக்கு வித்திட்டன. ஆட்டம் தொடங்கிய 5ஆம் நிமிடத்திலேயே JDTக்கான முதல் கோலை அவர் புகுத்தினார். 3 நிமிடங்கள் கழித்து தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை முஜாகேஜ் புகுத்தினார். ஆட்டத்தின் பிற்பாதி வரை கோல் புகுத்தாத மலாக்கா FC அணி JDTயின் அடுத்தடுத்த கோல்களால் சற்று துவண்டு போனது. இருப்பினும் மலாக்கா FC கோல் புகுத்த தொடர்ந்து போராடியது. இந்நிலையில் பிற்பாதியின் 61ஆம் நிமிடத்தில் 3வது கோலை அடித்து JDT அணியை முன்னணி வகிக்கச் செய்தார் முஜாகேஜ். அவ்வணிக்கான 4ஆம் கோலை 73ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் மேனுவல் ஹிடால்கோ.
அந்த கோல் புகுத்தப்பட்ட சில நிமிடத்திலேயே ஜேடிடிக்கான 5ஆம் கோலை அடித்தார் ஹசிக் ஐமான். ஆட்டம் 5-0 என ஜேடிடி அணிக்கு சாதகமாக முடிவுற்றது. வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி ஜேடிடியும் மலாக்கா எஃப்சியும் இரண்டாவது முறையாக காலிறுதியில் களம் காண உள்ளனர். 2025-2026க்கான மலேசிய காற்பந்து லீக் 4-2 எனும் மொத்த புள்ளிகள் அடிப்படையில் அரையிறுதி சுற்றுக்குள் அடி எடுத்து வைக்கும் முதல் அணியாக பெராக் விளங்குகிறது. இப்போ மஞ்சோங் நகராட்சி மன்ற அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் UM டமன்சரா யுனைடெட்டை 3-2 என பந்தாடியதன் பலனாக இந்த வாய்ப்பு கிட்டியது. ஆட்டம் தொடங்கியது முதல் UMD அணியின் கோல் அடிக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் பெராக் FC அணி முறியடித்த நிலையில் இரு அணிகளும் கோலின்றி முற்பாதியை நிறைவு செய்தன. பிற்பாதி தொடங்கி 74ஆம் நிமிடத்தில் பெராக் FCக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை கோலாக்கினார் ஹஃபீசி டேனியல் முகமது தர்மீசி. அந்த உற்சாகம் 5 நிமிடம் கூட நீடிக்காத நிலையில் ஆட்டத்தை ஒற்றை கோலில் சமப்படுத்தினார் UMD வீரர் 1 குஸ்ரி 1 கமால். UMDக்கான இரண்டாவது கோலை 89வது நிமிடத்தில் அடித்து தமது அணியை முன்னிலை வகிக்கச் செய்தார் ஷஃபீசி இக்மால் கிருடீன். வெற்றி பெற்றே தீருவேன் என்ற வேட்கையில் கூடுதல் நேரத்தில் பெராக் எஃப்சிக்கான 2 கோல்களை அடித்து வெற்றியை உறுதி செய்தார் முகமது ஃபடில் இட்ரிஸ். ஆட்டம் 3-2 என முடிவுற்றது. நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் ஆட்டத்தில் பெராக் எஃப்சி சபா எஃப்சி அல்லது PDRM எஃப்சியை சந்திக்கும். சவுதி ப்ரோ லீக்கில் முதல் இடத்தை பிடித்தது அல் ஹிலால். முன்னதாக அவ்வணி அல் எட்டிஃபாக்கை 2-0 என வீழ்த்தியது. அல் எத்திஃபாக்கை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற அல் ஹிலாலுக்கான முதல் கோலை 13ஆம் நிமிடத்தில் முகமது கனோ புகுத்தினார். அதிர்ஷ்டக்காற்று அல் ஹிலால் பக்கம் வீசியதன் பலனாக அதன் வெற்றி கோலையும் 34வது நிமிடத்தில் சலேம் அல் டவுசாரி அடித்தார். அல் ஹிலால் முழுநேர ஆட்டத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நிலையில் வெற்றி கனியை வெல்லும் வேட்கையுடன் தமது ஆட்டபாணியை மாற்றிக்கொண்டது அல் எத்திஃபாக். அல் ஹிலாலின் தற்காப்பு அரணை பலமுறை ஊடுருவ முயன்றது அவ்வணி. இருந்தபோதிலும் அந்த தாக்குதல்கள் பலனளிக்காததால் ஆட்டம் 2-0 என முடிவுற்றது. இவ்வாட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் அல் ஹிலால் 53 புள்ளிகளை பெற்று சவுதி ப்ரோ லீக்கில் முதல் நிலையில் உள்ளது. எதிர்வரும் லீக் போட்டியில் ரியால் சொசியதாத் அணியை எதிர்கொள்ள கிலியான் எம்பாப்பே தகுதியானவரே. சில காரணங்களுக்காக இரு பயிற்சியை தவறவிட்ட எம்பாப்பே வரும் சனிக்கிழமை பெர்னாபேயுவில் நடைபெற இருக்கும் ஆட்டத்தில் களம் காண தயாராக உள்ளார் என ரியால் மேட்ரிட்டின் பயிற்றுனர் அல்வரோ அர்பெலியோ கூறினார். நட்சத்திர வீரராகவும் அதிக கோல் எண்ணிக்கையை பெற்றவராகவும் திகழும் எம்பாப்பே ரியால் சொசியதாத்துக்கு எதிரான ஆட்டத்தில் களம் இறங்க தயார் நிலையில் உள்ளார். முன்னதாக அந்த பிரெஞ்சு தாக்குதல் நட்சத்திரம் கணுக்கால் காயத்திற்கு ஆளாகியிருந்த நிலையில் இரு பயிற்சிகளில் பங்கேற்க இயலவில்லை என ஆர்பெலோ தெரிவித்தார். 2020 லா லீகாவில் வெற்றியை கைப்பற்றும் வேட்கையில் லாஸ் பிளான்காஸ் தயாராகி வருகிறது என தகவல் கசிந்துள்ள நிலையில் நேற்று காலை தனது அணி வீரர்களுடன் பயிற்சியில் ஈடுபட்டார் எம்பாப்பே. திருக்குறள். அழுக்கார வா வெகுளி இந்நாற்றுள் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். பிறர் மேன்மை கண்டு பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, இவை தடைப்படும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறரை கடியும் தீய சொல், இவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என விளக்குகிறார் அறிவாசான் வள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.